நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறேன். ஷார்ட்ஸில் வீட்டில் இருக்கிற பழச்செடிகள்லாம் குட்டி குட்டியாக எவ்வளோ பழம் வச்சுருக்குன்னு சொல்லி சின்ன சின்னதாக போட்டிருந்தேன். சரி, எல்லா பழங்களும் ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு பிடிச்சாச்சு. இது நம்ம வீட்டில் இருக்கிற சப்போட்டா செடி. இதில் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பழங்கள் எடுத்ததில்லை. இப்போ ஒரு 5 பழம் நல்லா பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய காய்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது பால் சப்போட்டா, சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ பழங்கள் எடுத்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொய்யா செடி. கொய்யா செடியில் ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. அதில் முட்டைகளும் இருக்குது. ஒரு 2-3 முட்டைகள் இட்டு வச்சிருக்கு. சின்ன குருவி கூடு. இந்த கொய்யா மரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் நிறைய பழங்கள் கொடுத்துச்சு. இப்போ நிறைய காய்களும் எடுத்திருக்கு. ஏன்னா இதை ப்ரூனிங் பண்ணி விட்டு இப்போ தான் அதில் பூக்களும் காய்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் இப்போயே அந்த வெள்ளைப்பூச்சி வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு சாம்பல் தான் தூவி விடணும். நம்ம வீட்டில் இருக்கிற பழச்செடிகளுக்கு எதுக்குமே நம்ம மருந்துகள் எதுவும் அடிக்கிறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி வாழை ஒரு குலை தள்ளியிருக்கு. ஆனால் 4 சீப்பு தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாதுளையிலே இதில் ஆல்ரெடி ஒரு 2-3 பூக்கள் எடுத்து பிஞ்சியாக மாற ஸ்டேஜில் கீழே விழுந்துருச்சு. இது என்னன்னு தெரியல, சத்து குறைபாடுனால. இதுதான் நம்ம வீட்டு ராணின்ற மாதிரி. இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற பார்பிடோ செரி. பழங்களுக்கெல்லாம் அரசின்ற மாதிரி இது ரொம்ப நம்ம வீட்டில் இதுதான் அரசின்னு சொல்லலாம். ஏன்னா இதுலேருந்து தான் நிறைய பழங்கள் எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். தண்ணி மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு பெருசாக பராமரிப்பெல்லாம் எதுவுமே இல்லை. தண்ணி இருக்கிற இடம் பார்த்து வச்சிட்டிங்கன்னா நல்லா பழங்கள் கொடுத்துட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இலையா காயா பழமானு தெரியாத அளவு இருக்கிற நம்மளுடைய ஸ்டார் ஃப்ரூட். இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் நிறைய பழங்கள் கொடுத்துருக்கு. இந்த செடி வச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதோட ஒரு 4-5 டைமுக்கு மேலே நமக்கு பழங்கள் கொடுத்துருச்சு. இப்பயும் பாருங்கள் எவ்வளோ பழங்கள் எடுத்திருக்கு. ஆனால் இதிலேருந்து இப்போ நிறைய பழங்கள் கீழவும் உதிரவும் செய்யுது. சின்ன சின்ன பழங்கள்லாம் அடிப்பட்ட மாதிரியும் இருக்குது. எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய வாட்டர் ஆப்பிள், ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள். இவ்வளோ பெரிய செடி ஆல்ரெடி பழங்கள்லாம் கொடுத்து முடிச்சிருச்சு. இதில் பழம் இருக்க போதான்னா நமக்கு ஒரு ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு உள்ள ஒரு 4 மட்டும் ஒளிஞ்சிருக்கு. பூக்கள் எடுத்து அது இவ்வளோ பெருசாக ஆனதுக்கப்புறம் தான் நாங்களே பார்த்தோம். 4 காய்கள் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆரஞ்சு செடி. இப்போ தான் இதை வாங்கிட்டு வச்சு 1 மாதம் கூட ஆகலை. அதுலேயே நிறைய பூக்கள் எடுத்துச்சு. அந்த பூக்கள் எடுத்ததே வீடியோ பிடிச்சி போடல. அதில் இப்போ ஒரு சின்ன பிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஆரஞ்சு வைக்கும்போது தான் இது வெள்ளை நாவல் செடியும் வச்சோம். வெறும் ஸ்டெம்ப் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னா அதில் எல்லாம் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் ஒட்டுக்கண்ணுன்றதா என்னவோ. ஒட்டுக்கண்ணு வாங்கிட்டு வச்சா சீக்கிரமாக பழம் வருன்றது நம்ம வீட்டானே இப்போ பார்க்கலாம். இது சீமை இலந்தை நல்லா பெருசாக வைக்கும் இல்லைங்களா, அந்த இலந்தை பழச்செடி. இதுலேயும் காய்கள் பூக்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்திருக்கு. இதுதான் நம்ம வீட்டான இருக்கிற பழத்தோட்டம். ஸ்டார் ஃப்ரூட்டை தொடர்ந்து அப்படியே போனாங்கன்னா நம்ம பார்பிடோ செரி. அப்படியே திரும்பினாங்கன்னா கொய்யா மரம் இருக்கும். கொய்யா மரத்தை அப்படியே தாண்டி போனாங்கன்னா ஒரு வாழைக்கு பக்கமே சப்போட்டா. இதெல்லாம் வீட்டை சுற்றி இருக்கிற செடி. நம்ம தோட்டத்தில் ஒரு 20க்கும் மேற்பட்ட பழச்செடிகள் வச்சுருக்கோம். அதை பற்றின வீடியோக்களும் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.